ஆனா சார் எங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை, பெரியவா தீர்த்து வச்சது சொன்னேன்னா அதுல எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும், எங்களுடைய பிரச்சனையை நாங்க அதை வச்சு தீர்த்துப்போம், அவருடைய அற்புதங்களை சொல்லுங்க, எங்களுக்கு அது நம்பிக்கை தருகிறது. ஒரு தடவை ஒரு தம்பதியினர் தங்களுடைய 15 வயசு பையனை கூட்டிட்டு வரா. அந்த பையன் வந்து ஒழுங்கா நிக்க கூட மாட்டேங்கிறான், பெராக்கு பார்த்துட்டு இருக்கான், அங்க போறான், அதை எடுக்கிறான், இதை எடுக்கிறான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பெரிய ஒரு முன்னால நிறுத்துறதுக்குள்ள அவளுக்கு போரும் ஆறுது. அந்த பெரியவருக்கு முகத்துல அப்படி ஒரு வருத்தம், அந்த அம்மையாருக்கும் அப்படி ஒரு வருத்தம் அந்த தம்பதிகளுக்கு. பையனை பார்த்து பக்கத்துல கூப்பிட்டார். உன் பேர் என்ன? என் பேரா பிரபு அப்படிங்கிறான். ஓ பெரிய பிரபுன்னு சொல்லு. பெரிய பிரபு இல்ல, எங்க அப்பா பேர் பிச்சுமணி, அதனால பி பிரபு. அவனுக்கு தெரியல யாரோட பேசுறோம், தெய்வத்தோட பேசுறோம், தெய்வம் நம்மளோட பேசுறது தெரியல. அப்ப அம்மா சொல்றா, இப்படித்தான் பெரியவா, அருமையே தெரியல, ரொம்ப விளையாட்டா இருக்கான், படிக்கவே மாட்டேங்கிறான், பாஸ் மார்க் வாங்க வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு போரும் இருக்கு, இதுல எப்ப பாரு தலைவலி வந்து தலைவலிக்கிறதுங்கிறான். டாக்டர்கிட்ட போய் காமிச்சா டாக்டர் மாத்திரையா எழுதி கொடுக்குறா, எவ்வளவு சாப்பிட்டாலும் தலைவலி தீரல, ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவா, நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னார். பெரியவர் அப்படியே பார்த்துட்டே, நான் ஒன்னு சொல்லுவேன் செய்வியா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க பெரியவா, எதுவா இருந்தாலும் நான் செய்ய வைக்கிறவனே அப்படின்னார். அது அவன் சொல்லட்டும் வா அப்படின்னார். கொஞ்சம் உத்து பார்த்தார். அப்புறம் அந்த நெளியறது குடையறதெல்லாம் விட்டுறது பக்கத்துல வந்து நின்று பவனமா பார்க்க ஆரம்பிச்சான். கண்ணால வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டார், நேத்திர தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நான் ஒன்னு சொல்றேன், நீ அதை சமத்தா செய்யணும், சரியா? செய்றேன் அப்படின்னா 4 படி